பரிசுத்த ஆவியின் ஆழங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ரகசியத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கிரேடு பை கிரேடு மாதிரி எப்படி படிப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் அதை அடைந்து பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு பயணத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் முதலாவது, நாம் தனிமையாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, பிசாசுனுடைய தாக்குதல்கள் இருக்கிறது, தேவ சுத்தத்தை நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு ஒரு கண்ணாடியில் பிரத்யட்சமாக காட்டுகிறது போல நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாடி பிக்சர்ஸ் மூலமாக கர்த்தருடைய சத்தம் நம் காதுகளில் கேட்கறது மூலமாக சில நபர்களை பார்க்கும் பொழுது இதுதான் அந்த நபர், இவர்களோடு நீ இணைந்து கொள், இவர்களோடு இணையாத என்று நமக்கு உள்ளாடி உணர்த்தும் இந்த பரிசுத்த ஆவியின் சத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனிநபருக்கு ரொம்ப தேவையானவர். என அந்த வேத வசனங்கள், இந்த எழுத்துகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்டது. அதற்கு உபயோகப்படுத்தின நபர்கள் தான் மனிதர்களே தவிர உள்ள எல்லா கருத்துமே பரிசுத்த ஆவியினிடத்தில் இருந்து வந்தது. அவர் பிதாவினிடத்தில் உள்ளதை, இயேசுவினிடத்தில் உள்ளதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ மனிதர்கள் மூலமாக வேதத்தில் எழுதினார்களே தவிர இதனுடைய முழு கருத்தும் தேவனிடத்தில் உள்ளது. அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொண்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு பேரும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கிணறு வெட்டும் பொழுது கூட அந்த கிணறை என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 அடி தோண்டுவாங்க, தண்ணி வரலையா ஒரு 15 அடி தோண்டுவாங்க, அங்கேயும் தண்ணி வரலையா இன்னும் தோண்டுவாங்க. சிலப்போ கீழே பாறைகள்லாம் இருக்கும், அந்த பாறைகளையும் உடைத்து கீழே போகும் பொழுது சில குறிப்பிட்ட அடிகள் போகும் பொழுது சில இடங்களில் தண்ணியே இல்லாட்டியும் 50 அடி 60 அடி அப்படி இறக்கி போர் போடும் பொழுது அந்த கிணறை வெட்டும் பொழுது என்ன நடக்குது, உள்ள தண்ணி பார்க்கிறார்கள். இதே போல தான் ஆவியானவருடைய பிற்பாடு இருக்கக்கூடிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன்ல ஒரு குறிப்பிட்ட நபர்னு சொல்லி நாம் அறிந்திருந்தால் மட்டும் போராது. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் தங்குகிறார். இயேசுநாதர் சொன்னார், என் மேல் ஆவியானவர் இருக்கிறார்னு சொன்னார். அவர் கூடவே இருந்தார், அவர் கூட நடந்தார். பவுல் ஆவியானவரால் நடத்தப்பட்டார், இயேசு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். இன்னைக்கு நாமும் அதே போல நடத்தப்பட இந்த அருமையான பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சேனல். ஆவிக்குரிய யுத்த ரகசியங்கள், பிசாசோடு போராடுவது, ஆவிக்குரிய மண்டலங்கள்னா என்ன, ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்கிறது, ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், தேவன் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் நம்மளை நடத்துவார், வேதத்தின் வெளிச்சத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது எப்படி, இதெல்லாம் ஆவியானவர் நல்ல அருமையாக ஒவ்வொரு பேருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சேனலில் பேசி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியின் ஆழங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய ரகசியங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தங்கமயமான ஆவியானவர், விண்ணுலகத்திலிருந்து வந்திருக்கிற இந்த ஆவியானவர் மண்ணுலகத்தில் இருக்கிற நம்மோடு பயணம் செல்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதனால் நம்ம அவரை பற்றி தெரியாமல் இருக்கவே கூடாது. ஒரு நபர் அமெரிக்காவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வருகிறாருன்னா அந்த நபருக்கு எது பிடிக்கும், அந்த நபர்னுடைய உடைகள் எப்படி இருக்குது, அந்த நபர்னுடைய உணவு என்ன, அவர்களுக்கு எதை கொடுக்கணும், அவர்களை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், எல்லாவற்றையும் தெரிந்திருந்தால்தான் வெளியே இருந்து வந்த நபரை நாம் குறைபாடு இன்றி நாம் என்ன செய்ய முடியும், கவனிக்க முடியும். இதே போல் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக உங்கள் கூடவே பயணம் செய்கிற ஒரு தேற்றரவாளனாக எல்லா நிலைமையிலும் உங்கள் கூடவே இருந்து பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே சில நேரம் படிப்பு கைவிட்ட பொழுது, பட்டதாரிகளும் பட்டங்களும் கைவிட்ட பொழுது, பெரிய பெரிய நபர்கள், பெரிய பெரிய உன்னத பதவியில் உள்ள பெரிய நபர்களும் நம்மளை கைவிட்ட பொழுது, பணம் கைவிட்ட பொழுது, இன்னைக்கும் நாம் அழியாமல் இருக்கிறதற்கு காரணம் அந்த வசனத்தின்படியே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற வசனத்தின்படியே நாம் இன்னைக்கு நிலைத்து நிற்கிறோம். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேந்துகிறார். அப்ப இந்த ஆவியானவர் யார்? பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி வந்துட்டு போன ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டில் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறாராமே. இவர் கூட பேச முடியுமா? இவருடைய சத்தம் நம்மளால கேட்க முடியுமா? முதலாவது இவர் யார்? இவரை நாம் எப்படி கவனிக்க வேண்டும்?
என்பதை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்களை நம்ம வாங்குகிறோம். ஆனால் நம்ம வாங்கினதுலேயே ரொம்ப அவசியமான ஒரு உன்னதமான உயிருள்ள ஒரு நபர்னா அது பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அந்த இரட்சிப்பை நமக்கு தந்துட்டு, இந்த இரட்சிப்பை நாம் கரைப்படுத்தாமல் வாழ, பிசாசானவனை ஜெயிக்கக்கூடிய சகல அதிகாரங்களை நாம் பெற்றுக்கொள்ள, ஊழியங்களை கிரமமாக செய்ய நமக்கு கொடுத்திருக்கிறது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஸோ இவரை குறித்து நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் நாம் தெளிவாக ஒவ்வொரு காரியமாக நாம் பார்க்க போகிறோம். எந்த காரியம் நாம் வாங்கினாலும் அந்த காரியத்திற்கு ஒரு மேனுவல் உண்டு. மேனுவல் என்றால் அதை குறித்த நடைமுறைகள், செயல்முறைகள், அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும், அந்த உபயோக கரணங்கள் எப்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு செல்ஃபோன் வாங்கினா கூட அதற்கூட ஒரு பில் தருவாங்க, ஒரு மேனுவல் புக், சின்ன ஒரு ஹேண்ட் புக் தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை எப்படி சார்ஜ் போடணும், அந்த யூஎஸ்பி கேபிள்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் டார்ச் லைட் ஆன் ஆகும், எப்படி யூஸ் பண்ணால் கேமரா யூஸ் ஆகும், இது எல்லாமே அதில் விளக்கி கொடுத்துருப்பாங்க. எப்படி ஆன் பண்ணணும், எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும், இப்படி மிக்சினாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு மேனுவல் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு மேனுவல், ஒரு கையேடு உண்டா அப்படின்னு கேட்டால் வேதாகம் தான் அந்த கையேடு. ஆனால் இதில் உள்ளதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா? அப்பொழுது தான் ஜனங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பொருட்களை வாங்குறீங்க. அந்த பொருட்கள் எல்லாம் பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட்னால டிவி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, யூடியூப் மூலமாக விளம்பரப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை விளம்பரப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவனும் இயேசு கிறிஸ்து தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை உலகத்திற்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன்னு சொன்னார். பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளணும். பிசாசு வெள்ளம் போல வரும் பொழுது உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக கூட இருப்பார். அநேக காரியங்களை வெற்றிகரமாக முடித்து தருவார். ஸோ இன்றைக்கி அநேக பொருட்களை நம்ம வாங்குகிறோம். ஒரு நாள் அந்த பொருள் விசேஷமாக இருக்கும், அடுத்த நாள் அது காணாமல் போய்விடும். எத்தனை பேருக்கு நினைவு இருக்குதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் தாத்தா சோப்புன்னு ஒன்று வந்துச்சு. 2 ரூபா அப்படின்னு அது விற்பனை பண்ணி கொண்டு இருந்தாங்க. தாத்தா சோப்பு, இது நிறைய பேருக்கு தெரியாது. நாலனான்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் இந்த 1 ரூபா மட்டும்தான் தெரியுது. 50 காசு கூட இன்றைக்கி தெரியுதான்னு நமக்கு தெரியலை. ஆனால் இந்த 4 அணா, 10 அணா, 20 பைசா அந்த மாதிரி உள்ள காலங்கள் இருந்துச்சு. 24 பைசா. இது முன்னோர்களுக்கு இன்னும் நிறையா அந்த பைசாவை பற்றி தெரியும். ஆனால் இந்த கடந்த 20 ஆண்டுகளுக்குள்ளாடி உள்ள மாற்றங்களை பாருங்களேன். மெரிட் சோப்புன்னு ஒன்று வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு சோப்பும் 3 ரூபா சோப்பு, 2 ரூபா சோப்பு, 5 ரூபா சோப்பு, நிறையா அந்த 90s கிட்ஸினுடைய நிறைய காரியங்கள்லாம் இன்றைக்கி இந்த 2K அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டில் அது மறைந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் சில காரியங்கள் வரும், அப்டேட் ஆகும், அது முதிர்ச்சி ஆகும், அது மாறி போகும், அதிலும் சிறந்ததை கண்டுபிடிப்பாங்க, அது மறைந்து போகும். இதுதான் இந்த உலகத்தில் உள்ள நிதர்சனமான உண்மை. ஒரு குறிப்பிட்ட ஹேண்ட்பேக்கை கண்டுபிடிப்பாங்க, அதிலும் கூடுனதை கண்டுபிடிப்பாங்க, அப்போ அந்த பழசு போயிடும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல வாகனங்களை பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை கார்கள் இருந்து, இந்த பழைய கார்களில் போனவங்களுக்கு புது கார் வாங்குறதுக்கு பிடிக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ பழகிருப்பாங்க. அதனால் இந்த பழைய கார்கள்லாம் பாருங்கள், அந்த அம்பாசடர் இப்போ அது கிடையாது. எல்லாமே பாருங்கள், அந்த பழசெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. புதுசாக நிறைய கம்பெனி வந்து கொண்டு இருக்குது. ஈவன் இந்த மியூசிக் சிஸ்டத்தில் கூட மியூசிக் சம்மந்தமான கீபோர்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு புது கீபோர்ட்ஸ், கேசியோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எந்த பொருளை எடுத்தாலும் அப்டேட் 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 அப்டேட், மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் மாறும் உலகம். இந்த மாறும் உலகத்தில் எத்தனை ஜென்ரேஷன் தாண்டினாலும், எத்தனை அப்டேட் வந்தாலும் என்னைக்குமே மாறாமல் இருக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் நம் கூட இருக்கிற ஆவியானவர் எத்தனை புது யுகங்கள் வந்தாலும், எத்தனை புதிய ஆண்டுகள் வந்தாலும், எவ்வளோ அப்டேட் ஆனாலும், உலகம் அறிவில் எவ்வளவோ சிறந்தாலும் அவர் அவராகவே இருப்பார். அவரை நாம் படித்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துட்டு ஆவியில் வந்தாக வேண்டும், ஆவியில் பிறந்தாக வேண்டும், ரட்சிக்கப்பட்டாக வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாக வேண்டும். கம்ப்யூட்டர் மூளையால் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ள முடியாது.
டெக்னிக் அந்த டெக்னிக்ஸ்னால நம்ம பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ள முடியாது. எந்த டெக்னாலஜியாலையும் முடியாது, எந்த டெக்னிக்ஸாலையும் முடியாது, எந்த ஒரு ஃபிலாசபினாலையும் முடியாது, யாராலையும் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு ஒரே வழி, நம்ம ஆவியில் மறுபடி பிறந்தால்தான் ஆவியானவரை புரிந்து கொள்ள முடியும். ஏனால் ஆவியின் சிந்தனையை ஆவியால் தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு எறும்பினுடைய லாங்குவேஜை ஒரு எறும்புக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். ஒரு காக்காவுடைய லாங்குவேஜை ஒரு காக்காவுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும். அதே போல தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்குரியவைகளை நாம் அறிய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி நமக்கு தேவை என்று 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, 9, 10 பார்த்தீங்கன்னா, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த ஆவி என்னது? இந்த பரிசுத்த ஆவியானவர்னால நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நல்ல கவனமா பாருங்க. பரிசுத்த ஆவியின் ஆழம், தேவனுடைய ஆழங்கள், இதை அறிந்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு பிறகு அழகா பவுல் சொல்றாரு, மனுஷனுக்குள்ள ஆவியினால தான் மனுஷனுக்குள்ளதை நம்ம அறிய முடியுது. அதே மாதிரி தேவனுக்குள்ளதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்குரியவைகளை அந்த ஆவியானவரால் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஏஐட்ட போயிட்டோ ஆர்டிஃபிஷியல் இந்த இன்டெலிஜென்ட்டை போயிட்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேட்டிங்கன்னா நிறைய தரும். ரட்சிப்பை குறித்து கேட்டிங்கன்னா நிறைய எழுதும். ஆனால் அது ஒரு ரோபோட். அதனால ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. அதற்கு அபிஷேகம் கிடையாது, அது அனாயிண்ட் ஆகலை, அது தேவனால் அழைக்கப்படலை. அது ஒரு ரோபோட், அது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், அது ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டீட்டெயில்ஸையும் தரும், ஆனால் உங்களை பாவத்தை குறித்து உணர்த்தாது. வேணுமென்றால் செய், வேண்டாம் என்றால் செய்யாது, அவ்வளோதான் அது சொல்லும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் கையில் என்ன இருக்குதுன்னா தேவனுடைய ஆழம் இருக்கிறது. தேவனுடைய ஆழங்களை மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய கையில் இல்லை. தேவச்சனமே, மனுஷனுடைய ஆழங்களும் மனுஷனுடைய மறைவிடங்களும் ரகசியங்களும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கையில் இருக்குது. அதனால தான் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது. நீங்கள் சங்கீதம் 139 எடுக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அருமையான சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் எங்கே போனாலும் உம்முடைய ஆவியானவருக்கு மறைவா நான் எங்கே போக முடியும்? அவர் சொல்றார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகளில் உருவெறுப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன். கருவை கண்டது. ஒரு தேவன் ஆவியாக என்ன செய்கிறார்? ஆவியான ஒரு மூலமாக ஸ்கேன் பண்ண பார்க்குறாரு, உள்ள என்ன இருக்குது ஆண்டவருக்கு தெரியும். கருவை நேருக்கு நேர் பார்க்கறது, ஒரு தாயினுடைய வயிறை தாண்டி உள்ளே இருக்கிற பேபியை ஆண்டவரால் பார்க்க முடிகிறது. ஒரு ஸ்கேன் மெஷினால் பார்க்க முடியுதுன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் முடியாதா? அதனால தான் அந்த ஆவியானவருக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார், மனிதனுடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார், தேவனுடைய இருதய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்போ மனிதருக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு பாலமாக இருக்கிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் சில ரகசியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை பரிசுத்த ஆவியால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தான் தெளிவாக சொல்லப்படுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து தேவன்கிட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா அதை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் தெரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனால் அவர் மீடியேட்டராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறது போல இந்த ஆவிக்குரிய மண்டலத்திற்கும் இந்த உலக மண்டலத்திற்கும் உள்ள அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவர்.
எப்படி ஒரு படை இருந்தால் அந்த படையில் ஒரு கமாண்டர் இருப்பாங்க, அந்த சிப்பாய்களுக்கு ஒரு கமாண்டர் இருப்பாங்க, அந்த சிப்பாய்கள் சோல்ஜர்ஸுக்கு வந்து கட்டளை போடக்கூடிய ஒரு கமாண்டர் இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கமாண்டர் போல நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன ஒரு ராஜ தூதுகள் வந்தாலும், பரலோக தூதுகள் வந்தாலும், அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அதனால பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை விரட்டும் பொழுது பரிசுத்த ஆவியினால் விரட்டினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார்? பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை, வியாதியஸ்தர்களை விடுதலையாக்கி நன்மை சேகரவராய் சுற்றி திரிந்தார். லூக்கா 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு இயேசு சொல்லுகிறாரு. ஸோ இந்த ஆவியானவர் கூட இருந்ததுனால தான் பிசாசை விரட்டினார். இயேசுவுக்கு இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிராக்டிக்கலாக பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவைப்படுகிறது. ஏன்னா அவர் மனிதனாக வந்திருக்கிறார். அதே போல மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும். அவர் தான் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவர். லூக்கா 4:1, மத்தேயு 4:1 பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறார்? வனாந்திரத்துக்கு நேராய் நடத்தப்பட்டார். வெற்றிக்கு நேராய் நடத்தப்படுகிறதும், சோதனையில இருந்து சாதனைக்கு நேராய் நடத்தப்படுகிறதும் இந்த பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். இயேசு பேய்களை விரட்டும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஆவியினால் பேய்களை விரட்டுகிறேன்னு சொல்லுகிறார். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினால் பேய்களை விரட்டுகிறேன்னு சொல்லுகிறார். ஸோ பேய்கள் விரட்டுனா என்ன நடக்குதுன்னு வேதத்தில் போட்டிருக்குது, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல வந்துட்டார்னா அங்கே அசுத்த ஆவிக்கு இடமே கிடையாது. அசுத்த ஆவியை நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட நபர் பரிசுத்த ஆவியானவர். இந்த செஸ் விளையாடும் பொழுது கருப்பு கலர்லையும் வெள்ளை கலர்லையும் ஒரு டீம் இருக்கும். அந்த செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருப்பாங்க, ரெண்டுக்குமே ஒரு ராஜா இருப்பாங்க. இதே போல் இருளின் உலகமும் வெளிச்சத்தின் உலகமும் இருக்கிறது. வெளிச்சத்தின் ராஜ்யம் தேவனுடையது, இருளின் ராஜ்யம் பிசாசனுடையது. இந்த இருளின் ராஜ்யத்தில் அசுத்த ஆவி இருக்குதுன்னா இந்த பகலின் ராஜ்யத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைய அசுத்த ஆவி சேதப்படுத்த வருதுன்னா நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத நாம் அனுபவித்தால் அவரை கொண்டு ஈஸியாக ஜெயிக்க முடியும், பிசாசை விரட்ட முடியும். தேவனுடைய விரலினால் பிசாசை விரட்ட முடியும். ஸோ தேவனுடைய ஆழங்களை அறிந்த இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம பரிசுத்தமாய் வாழ பழகணும். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்மளால் முடியலைன்னா முடியலன்னு சொல்லிடணும். ஆண்டவரே ஜெபிக்க முடியலன்னா முடியலன்னு சொல்லிடணும். ஏமாற்றக்கூடாதுன்னு ஆண்டு விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே இந்த காணிக்கையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஊழியத்திற்கு ஒரு மிஷினரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நினச்ச நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதில் ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. முடியலன்னா முடியலன்னு சொல்லிடணும். வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்ட அநேக இடங்கள் உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதனால்தான் இவருடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், எனக்கு விரோதமாக கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அது மன்னிக்கப்பட்டிருப்பா. ஆனால் இந்த உன்னதமான இந்த மகிமையான என் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலேயே இந்த பூமியில் வந்து இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ரட்சிப்பை பாதுகாக்க ஒருவர் ஆமென் தியங்கி கொண்டிருக்கிறாரே, ஒரு புறாவை போல ஏங்கி கொண்டிருக்கிறாரே. இவருக்கு விரோதமாக மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. இந்த புறாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன வயசில் போதகர் சொல்கிற கதைகள் எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இந்த புறா எப்போவுமே ஜோடியோடு தான் இருக்குமா, 2 புறாவாக தான் இருக்குமா. ஒத்தைக்கு இருந்தால் அது தவிச்சு போயிருன்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே கூட்டத்தோடு இருக்குமா. அப்படி அந்த ஜோடி புறாக்களில் ஒரு ஜோடி, அதாவது ஒரு புறா இறந்துட்டுனா இன்னொரு புறா என்ன செய்யும்னு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். கீழே இருக்கிற எல்லா கல்லையும் கடிச்சிட்டு அதை வாயில் கொத்தி அப்படியே வாயில் கவி முழுங்கிருமா. நிறைய கல்லை முழுங்குமா. அது அப்படியே வேகமாக அப்படியே வானத்துக்கு உயரமாக அதால் முடிஞ்ச லெவல் போய் பறக்குமா. ஏன்னா ஜோடி புறா இறந்ததுனுடைய கவலை. பறந்துட்டு அது குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு அப்படியே ரெக்கையை நிறுத்திடுமா. அது அப்படியே கீழே வந்து தரையில் மோதி அப்படியே மறிக்குமா. இதே போல தான் தெய்வச்சனமே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வந்தவர். புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கன்னு சொன்ன ஆண்டவருடைய மைய பகுதியான இந்த பரிசுத்த ஆவியானவர், அவருடைய ரூபமே பரிசுத்தம் உள்ளது.
எந்த விதத்திலையும் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வரணும்னு அவர் நினைக்கவே மாட்டார். ஏன்னா மூவருமை தேவன் எந்த காரணத்துக்கும் பிரியவே மாட்டாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கரண்ட், ஒரு வல்லமை, ஒரு ஃபயர்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு புறான்னு நினைக்கிறாங்க. அவர் ஒரு புறாவும் கிடையாது. அவர் அக்னியும் நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். அக்னி ரூபத்தில் இருக்கிறார் நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். அவர் ஒரு நல்ல ரூபத்தில் இருக்கிறார். ஆனால் அவரை நம்ம பார்க்க முடியாததுனால அவரை நம்ம அக்னின்னு சொல்லி கொண்டு இருப்போம், புறான்னு சொல்லி கொண்டு இருப்போம், அக்னி நாவுன்னு சொல்லி கொண்டு இருப்போம். இந்த ரூபத்தில் அவர் வந்தார். ஆனால் அவரை நாம் நல்ல ஒரு பர்சனாலிட்டி, ஆள் தத்துவம் உள்ள நபர்னு புரிந்து கொள்ளணும். அவர் ஒரு கரண்டோ ஐஸ் தண்ணியோ ஃபீல் ஆகிறது வைத்து நாம் சொல்ல முடியாது. அவர் ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கிறாரு, அவர் ஃபயராக இருக்கிறாரு. அது அவருடைய தன்மைகள். புறாவின் ரூபம் கொண்டு வந்தார், அக்னி நாவின் ரூபம் கொண்டு வந்தார். ஆனால் அவர் அந்த புறான்னு நம்ம சொல்லிட முடியாது. அவரை பார்த்து அவர் அக்னின்னு சொல்லிட முடியாது. அவர் அக்னியை சுமக்கிற ஒரு நபர், புறாவின் ரூபம் கொண்டு இறங்கி வந்த ஒரு தேவத்துவத்தின் ஒரு நபர். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் தேவனுடைய பெர்சனாலிட்டியை இன்றைக்கி கொடுக்காம அவரை வல்லமை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அது ஒரு வல்லமை தானே, அது நம்ம அந்நிய பாஷை பேசினா வரும், தப்பு செஞ்சால் போயிடும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி கிடையாது. அவர் ஒரு பரிசுத்தமான நபர், தேற்றர வாளன். அப்படி என்றால் ஒரு நபர். ஆண்டவராக இயேசு நான் ஒரு வல்லமையை அனுப்புவேன்னு சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். ஐ வில் சென்ட் த தேர்ட் பர்சன் ஆஃப் த ஹோல் காட். ட்ரையூன் காடில் உள்ள திரியேக தேவன் உள்ள ஒரு பகுதியை இங்கே அனுப்புகிறார். நம்ம சுகித்திருக்க, நம்ம ஆலோசனையை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட, பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அதனால் அவர் ஒரு வல்லமை, நான் குதிச்சா வருவார், நான் சண்டை போட்டால் போயிடுவார், அப்படி கிடையாது. அவர் எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருக்கிறார். எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருக்கிறார். நீங்கள் பாவமே செய்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு 3 பேர் இருக்கிறது. தியாலஜிக்கல் டேமில் உள்ள 3 பேரை நான் சொல்கிறேன். ஒம்னிஷியன்ட், ஒம்னிபொட்டன்ட், ஓம்னி பிரசன்ட். ஓம்னி பிரசன்ட்னா எங்கும் நிறைந்தவர். ஓம்னி பொட்டன்னா எல்லாம் செய்ய தகுதி உள்ள, வல்லமை உள்ள, அல்டிமேட் பவர் உள்ளவர். ஒம்னிஷியன்னா ஆல் நோயிங் காட். அவருக்கு மறைவாக எங்கே போக முடியும்? பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறார், நிலவுக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறார். நம்ம தாவீது சொன்னதை வாசித்தோமே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போக முடியும்? அப்போ பாவத்தை செய்யும் பொழுது அவர் கண்ணுக்கு அவர் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஏன்னா அவர் துக்கம் அடைவார், உங்களை விட்டு போக முடியாது. ஏன்னா அவர் அனுப்பப்பட்டவர். ஒரு அப்பா அம்மாவை விட்டு ஒரு பிள்ளை பிரிஞ்சு போனால் எப்படி இருக்குமோ அதே உணர்வு தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்குது. ஏன்னா சந்தோஷமாக திரியேக தேவன் பரலோகத்தில் இருந்த அந்த ஒரு நபரை இந்த பூமியில் குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால மனவாட்டியாகிய சபைக்காக அவர் வந்திருக்கிறார். அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. அதனால தான் இயேசு சொன்னார், எனக்கு விரோதமாக செய்கிற பாவம் கூட மன்னிக்கப்படும் தேவ ஜனங்களே, ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்தால் அது மன்னிக்கப்படாதுன்னு சொன்னார். இதற்கு அடையாளமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே அனனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும், அனனியா சபிரால்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க இடத்த விற்று என்ன செய்கிறாங்க, ஒரு பங்கை ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு பேதுருக்கிட்ட என்ன செய்கிறாங்க, ஐயா இதுதான் எங்களுடைய நிலத்தை விற்ற காசு, இதை ஊழியத்துக்கு தருகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கொடுக்கறத காட்டிலும் அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. புதிய ஏற்பாட்டில் தசம பாகத்தை தாண்டிலும் கொடுத்திருக்காங்க. என்ன தேவையோ அதை அப்படியே உணர்ந்து அவர்களுடைய கையிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. ஊழியத்திற்கு ஒரு இடம் வேண்டும் என்றால் அவர்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. ஆண்டோடைய ராஜ்யத்திற்காக அவங்க முதலீடு செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி 10% சொல்லி நம்ம ஆண்டோடைய காணிக்கைகளை நாம் சுருக்கி தான் வைத்திருக்கிறோம். தேவ ராஜ்யத்திற்கும் மிஷினரிகளுக்கும் அதிகமாக கொடுக்க புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. 10% சொல்லி லிமிட் வைத்தில்லை, இருதயத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனங்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கொடுக்கறதுல முடியலன்னு விட்டுற வேண்டியதான். இந்த வாட்டி என்னால் முடியல, திராணி இருக்கும் பொழுது எடுத்து தேவ ஜனங்கள் ஊழியங்களையும் மிஷினரிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஏழை எளிய ஊழியர்களையும் தாங்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு திராணி இருக்குது.
அது அவனுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல என்ன ஃபால்ட் ஆகுதுன்னு பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் நிரப்புறான், பொருளாசையை தாரான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அனனியா அவருக்கு தேவைன்னா அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கலாம், இது எனக்கு வேணும், நான் நிலத்தை வித்தையா, அதில் 3 பாகமாக எடுத்தேன், அதில் 2 பாகம் சபைக்கு தரேன், 1 பாகம் என்னுடைய செலவுக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட அவர் மறித்திருக்க மாட்டார். ஆனால் சாத்தான் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பொய் சொல்லுகிறான். அதுதான் அங்கே கவலை. பேதுரு அழகாக கேட்குறாரு, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பாருங்களேன், இதுல தேவனிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொன்னது யார்கிட்ட? மனுஷனாகிய பேதுருக்கிட்ட தான். நீங்க 3வது வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. அப்போ தேவன் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை நீங்க வைக்க முடிகிறது. திரியேக தேவனில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் மூவருமை தேவனுடைய தேவத்துவத்தில் ஒருவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு ஊழியருக்கு விரோதமாக, ஒரு ஊழியத்துக்கு விரோதமாக ஒரு பொய்யை இந்த அனனியா செய்யும் பொழுது அது அந்த பாஸ்டருக்கு விரோதமாக இல்லை, அந்த பாஸ்டரை அழைத்தவருக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. அப்போ அழைக்கப்பட்ட ஊழியத்தில், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக நேரம் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லி சாபம் வரும், போராட்டம் வரும் சொல்லும் பொழுது நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க. சாபம் வரும்னு சொன்னால் நாங்கள் பேச மாட்டோம்ல, அதனால அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பேதுருக்கு விரோதமாக அல்ல, பேதுருக்கு பின்னாடி இருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னதுனால உடனடியாக செத்தார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு, அப்போ இன்னைக்கு நிறைய பேர் சாக மாட்டேங்காங்களே? அதுதாங்க ஆச்சரியம். இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் சாகலைன்னா மறுமையில் சித்திரவதைப்படுவீங்க. ஏன்னா தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உடனடியாக பதில் கிடைத்தது. அதான் ஆண்டவராக இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செஞ்சால் அது இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படாது. இம்மையில் ஒருவேளை தப்பிச்சிட்டா மறுமையில் மாட்டிக்கிடுவாங்க. என்னை பொறுத்தவரை இம்மையில் அடி வாங்கி அவன் மனம் திரும்பிட்டா கூட தப்பிச்சிருவான், பரலோகத்துக்கு வந்துடுவான். ஆனால் மறுமையில் அடி வாங்கிறது, அதை பற்றி ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ஸோ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம போய் சொல்லாமல் ஃப்ராங்காக, ஆண்டவரே எனக்கு இப்போ கொடுக்க எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு ஏற்ற விசுவாசம் இல்லை, என் கையில் வருமானம் குறைவாக இருக்குது, இதில் இருந்து நான் மொத்தமாக எடுத்து ஊழியத்துக்கு கொடுக்க என்னால் முடியாது, ஆனால் எனக்கு பலனை தாரும், என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட அனனியாவுடைய உயிரும் சப்பிராளுடைய உயிரும் தப்பித்திருக்கும். ஆண்டவருக்கு தேவை உண்மைத்தன்மை. ஆண்டவர் 2 காசு போட்ட விதவியை கூட ஆசீர்வதித்தாருங்க. 2 காசு போட்ட விதவியினுடைய பேரை பெருமைப்படுத்தினார், அந்த விதவையை குறித்து புகழ்ந்து பேசினார். ஆனால் திராளாய் போட்டவர்களை குறித்து ஆண்டவர் பேசலை. காரணம், அங்கே மனம் இல்லை. அவர்கள் போட்டதுக்கு காரணம் அவர்களுடைய செல்வ திரட்சியில் இருந்து போட்டாங்க. ஸோ நம்ம போட வேண்டியது, நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற விஷயம் மட்டும் இல்லை தேவஜனமே, எல்லா விஷயத்துலையும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டியது இருக்குது. கணவரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டியது இருக்குது, மனைவியின் இடத்துல உண்மையாக இருக்க வேண்டியது இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருக்கும் முன்னாடி நம்ம உண்மையாக வாழ வேண்டியதாக இருக்கிறது. நம்ம தொழிலில் உண்மையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. முடியலைன்னா பரிசுத்த ஆவியானவரை என்னால் முடியலை, நான் ரிசைன் பண்ணுறேன், என்னால் முடியலைன்னு சொல்லி ஃப்ராங்காக விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அதற்கு முடியாமல் நிறைய பொய்களை சொல்லி என்ன பலி வாங்கிட்டான், நான் அவனை பலி வாங்கணும், இந்த எண்ணங்களை கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு யுத்தம் பண்ணி விடுவார். நீங்கள் உண்மையாக இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக வந்து விடுவார். இது உண்மைதான். ஏனென்றால் அவர் பட்சிக்கிற அக்னியாகவே இருக்கிறார். ஒரு கத்தியை நீங்கள் கவனமாக எடுத்து ஆப்பிளை வெட்டுற வரைக்கும் அது ஆப்பிளை வெட்டும். அதே கத்தியை மாற்றி நீங்கள் பிடிச்சி உங்கள் கையில் வெட்டினா அது உங்கள் கையை வெட்டிடும். இதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது நம்ம கவனமாக இருந்தால் அவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நம்மளை வழி நடத்துவார், நமக்கு வழிகாட்டுவார், நம்ம பலவீனங்களில் கூட இருப்பார். அவர் பெயரே தேற்றவாளன், எல்லா இடத்துலையும் கூட இருப்பார், எப்பொழுதும் கூட இருப்பார். இஸ் ஒம்னிசியன், இஸ் ஒம்னி பொட்டன், இஸ் ஒம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லவர் அப்படின்னு அவருடைய பெயர் இருக்கும் பொழுது எல்லாம் அறிந்தவர், deep in our heart, என்ன நினைக்கிறோம், நம்ம சிந்தனைகளை அறிந்தவர், நம்ம எண்ணங்களை அறிந்தவர்.
பிசாசுக்கு கூட அந்த கெப்பாசிட்டி கிடையாது. பிசாசுக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பிளான் பண்ணுறோம் எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நடக்க போகிறது தெரியும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும், எந்த இடத்துல உங்களுக்கு போராட்டம் வரும் தெரியும், எத்தனை நிமிஷத்தில் வரும் தெரியும். இப்படிப்பட்ட உன்னதமான ஓனர், உன்னதமான எஜமானை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா இவர் ஆழங்களை அறிந்தவர், எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்து நம்மளை நடத்த வல்லமை உள்ளவர். இவரோடு நம்ம ஒப்புரவாகணும், இவரோடு பேசணும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்க என்று சொல்லணும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய சத்தம் என்ன கேட்கட்டும்னு சொல்லணும். பேதுரு ஒரு அறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். வருகிற நாட்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார், எப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவர் கூட இன்னும் இணைந்து பயணம் செல்ல, எப்படி ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை உண்டாக்க, திடீர்னு அவர் பேசக்கூடிய ஒரு சத்தம் அப்படி வருதுன்னா உங்களுக்கு அது எப்படி கேட்கும், அதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள, அவர் என்ன செய்ய விரும்புகிறார், யார்கிட்ட போகணும், யார்கிட்ட போய் பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த தொழிலை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த ஊழியம் தேவ சித்தமா, இந்த ஊழியம் தேவ சித்தம் இல்லையா, எல்லாவற்றையும் தெளிவாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தந்து விடுவார். இன்னும் ஆழமாக வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. எல்லா டியூஸ்டேயும், எல்லா தேர்ஸ்டேயும், எல்லா செவ்வாய்க்கிழமையும், வியாழக்கிழமையும் 9 மணி அளவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வருகிற நாட்களில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் கூட இன்னும் இணைய, அவருடைய ரகசியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த கண்டென்ட்டை, இந்த காரியத்தை நம்ம இன்னும் பேசினா நமக்கு டைம் பத்தாது. இன்னும் விளக்கமாக, இன்னும் ஜெபத்தோடு தேவ ஜனங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொண்டு வருகிறோம். ஸோ தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. இன்னும் அநேக ரகசியங்கள், எப்படி இந்த சத்தத்தை கேட்டு நம்ம மூவ் பண்ண. ரொம்ப நாளாக நமக்கு பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிவாக ஆண்டு சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த செய்திகளெல்லாம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத எளிமையாக நீங்கள் புரிந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் டெஸ்டினியை மீட் பண்ண, உங்கள் தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வார். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைக்கி இவருடைய ஆழங்களை குறித்து படித்தோம், இவருடைய தன்மையை குறித்து படித்தோம், இவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது நம்ம படித்தோம். இவர் தான் தேற்றரவாளன், எல்லாவற்றையும் விட்டுட்டு நமக்காக வந்திருக்கிறார். அவரை துக்கப்படுத்தவே கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களால் முடியலன்னா, ஆண்டவரே என்னால் முடியல, ஜெபிக்க முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க. யார்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டாம். யாராவது நீங்கள் ஜெபிச்சிங்களான்னு கேட்டால், கொஞ்சம் ஜெபித்தேன், எனக்கு டயர்டாக இருந்து முடியலை, அந்த இடத்துல நம்ம பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாஸ்டர் திடீர்னு கேட்குறாரு, 1 மணிக்கூர் ஜெபித்தவர்கள் கையை வசத்துங்கன்னு சொன்னால் யாராவது தப்பாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வசத்திடுவோம். ஒருவேளை பாஸ்டர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருந்தால் நீங்கள் யாருக்கு விரோதமாக போய் சொல்லியிருக்கிறீங்க? ஸோ இதே போல தான் தேவஜனமே, எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன செய்யணும், ஞானமாக பதில் கொடுக்கணும். நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க, உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கேட்டால் யாராவது கண்ணு போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அது இந்த பழைய கஞ்சி வச்சுருக்கோன்னு போய் சொல்லிடுவாங்க. மனுஷன்தான். நீங்கள் ஆவியில் பகுத்தறிந்து கொஞ்சம் ஞானமாக ஒரு டீசெண்டான, ஒரு ரீசனபிளான ஒரு பதிலை நீங்கள் சொல்லலாம். உண்மையை தான் அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில ஆட்களுக்குள்ளாடி இந்த பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. அதை நீங்கள் ஆவியில் உணர்ந்து நீங்கள் கவனமாக பதில் சொல்லணும். ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் அவரை காயப்படுத்தக்கூடாது. ஆனால் உண்மையை ஞானமாக சொல்லலாம். ஞானமாக சொல்லுகிறதுக்கு ஆண்டு அலோவ் பண்ணுறாரு. இப்போது பாஸ்டர் கேட்குறாரு, 1 மணிக்கூர் ஜெபிச்சவங்க கையை வசத்துங்க. அன்னைக்கு பார்த்து நீங்கள் ஜெபிக்கலை, ஆனால் நீங்கள் 4 பேர் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது, என்ன செஞ்சுருவீங்க, கையை வசத்துருவீங்க. அங்கே தாங்க தப்பு நடக்குது. இன்றைக்கி பைபிள் வாசித்தவங்கெல்லாம் கையை வசத்துங்கன்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு பார்த்து நீங்கள் வாசிக்காமல் போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஆயிரும். அப்போது ஒரு வேளை நீங்கள் ஜெபிக்கலைன்னா நீங்கள் கையை வசத்துறதுனால ஒரு தப்பு கிடையாது. 4 பேர் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் உண்டாகும். ஐயோ நான் ஜெபிக்கலையேன்னு சொல்லிட்டு அடுத்த முறை நீங்கள் ஜெபிச்சுட்டு போவீங்க. அது உங்களை முன்னேற தான் வைக்கும், உங்களை ஒரு நாளும் பின்வாங்க வைக்காது. அதனால் தேவச்சனங்களே, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னா அது இன்னும் உங்களை பின்னாடி கொண்டு போகும். அடுத்த வாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெபிக்காமலே போவீங்க, கையை வசத்துவீங்க. இப்படியே பாவம் பண்டல் பெருசாகிட்டே போகும். ஸோ தேவச்சனங்கள் சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிபதியாக மாற்றுவார். அதனால் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். என்ன இதில் கூட உண்மையாக இருக்கணுமா? எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆபிரகாம் ஒரு சிரட்டையில் கூட உண்மையாக இருந்திருக்கிறார். ஸோ தேவ ஜனங்கள் நம்ம உண்மையாகவே இருக்க ஆண்டு அழைத்திருக்கிறார். இது புதிய ஏற்பாட்டின் காலம், இது பரிசுத்த ஆவியின் காலம். அவரோடு இணைந்து நீங்கள் ஒரு பயணம் செல்லணும்னா
அவருடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு கணவர் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுடைய கேரக்டரை எப்படி புரிந்து கொள்கிறாங்களோ, புரிந்து கொள்ளலைன்னா அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஆபத்தும் அடிதடியும் தான். ஆனால் புரிந்து கொண்டால் அங்கே பரலோகமே இருக்கிறது போல இருக்கும். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொண்டால் அவங்க பயணம் ரொம்ப இன்பமாக இருக்கும். இதை குறித்து அநேக நிகழ்ச்சிகளை நம்ம வருகிற நாட்கள் பார்ப்போம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார், எப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கண்டுபிடித்தார்கள், எப்படி ஆவியானவர் அவங்களை தூக்கி நடத்தினார், வழி நடத்தினார், எப்படி செயல்படுத்தினார், எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். ஜெபத்தோடு இணைந்திருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். God bless you.